பாமர மக்கள் பகையெல்லாம் வயல்ல வேலை செய்து இரவில உண்ணி விட்டு அவர்கள் மாளிகைட்டாங்க தூங்குவாங்க. அன்ன பச்சைகள் எல்லாம் பகலில உண்ணி விட்டு இரவில் தூங்கக்கூடிய அண்டத்தில் அடக்கம். அண்ட எதற்கடக்கம்? அண்ட மகாயத்துக்கு அடக்கம். ஆகாய எதற்கடக்கம்? பாரதா எதுங்க சொல்லுங்க. கேட்கிறாயா தெரியாம கேட்கிறாயா? ஆகாய எதற்கடக்கம்? தினந்தோறும் வந்து இடத்தி வேதத்தை கேட்டு சாபத்தை வாங்கிக் கொள்ள போகிறாய். புதுசா இது புதுசா? ஆமா நமக்கு சரிச்சு போச்சு போ. அப்படி ஆகாய எதற்கடக்கம்? ஆகாய மேகத்துக்கு அடக்கம். மேக எதற்கடக்கம்? மேகம் வாழ்வுக்கு அடக்கம். வாழ்வு எதற்கடக்கம்? பள்ளிக்காயின் கடக்கம். 2 கிலோ வள்ளிக்காய் வாங்கி வச்சு சும்மா வரும் பாரு. டம்மு டிம்மு டம்மு டிம்முன்னு வாழ்வு எதற்கடக்கம்? வாழ்வா நாதத்துக்கு அடக்கம். நாதம் எதற்கடக்கம்? சங்கீதத்துக்கு அடக்கம். சங்கீதம் எதற்கடக்கம்? வீணைக்கு அடக்கம். வீணை பாரதா சொல்லுங்க. சொல்ல தெரியல உங்களுக்கு. நாதத்துக்கு அடக்கம். நாதம் எதற்கடக்கம்? பார்வதா பிரவேசா இந்துக்கள் அடக்கம். விந்து எதற்கடக்கம்? சங்கு கடக்கம். விந்து எதற்கடக்கம்? அது வந்து விந்து அது வந்து சத்துக்கள் அடக்கம். பாரதா உலகத்திலே யார் பெரியவள்? சக்திதான் பெரியவள். சக்தி பெரியவளா? உன் வாயாலே ஆகப்பட்டது சிவன் பெரியன்னு சொல்லிவிட்டா என்ன சொல்ற? முடியாது. பார்வதா சக்திதான் பெருசு. நான் தான் படைத்தேன். உலகத்தை படைத்தேன். பாமர மக்களை படைத்தேன். மரம் செடி கொடி புல் பூண்டு அத்தனை படைத்தேன். பார்வதா இப்போது உன்னுடைய வாயாலாகப்பட்டது சிவன் நான் பெரியன்னு சொல்ல போறேன். முடியாது. சொல்லிவிட்டாயானால் சொல்ல முடியாது. பார்வதா கத்தி பெரியடா ஊரை பெரியடா கத்தி இருக்குது. அந்த கத்தி எடுத்து இடுப்புல வச்சான்னாவும் அதுக்கு போடும் குத்திக்கும். அந்த கத்திக்கு பாதுகாப்பு என்ன தேவை? உரை. உரை பெருசா கத்தி பெருசா? உரைதாங்க பெருசு. உரை பெருசு. இப்போது ஒரு கண்ணு இருக்குது, ஒரு காத்து அடிக்குது. அந்த காத்து கண்ணு பழுதாவணும் என்ன பண்ணணும்? கண்ணை மூடிக்கணும். இமைய மூடணும். அப்ப இமை பெருசா அல்லது கண் பெருசா? இமைதாங்க பெருசு. பார்வதா சக்தி பெரிதா சிவன் பெரிதா? சக்திதான் பெரியவள். பெண்களின் வசனம் சொல்வார்கள். அதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக வேதங்கள் கேட்டு விட்டீங்க. எனக்கு சாபத்தை கொடுக்க எப்போது நினைத்த வேதத்தை கேட்க வேண்டாம் என்று தெரிவித்த பிரகாரம் மீண்டும் மீண்டும் வேதத்தை கேட்டாய் அல்லவா? இப்போது என் இடபாகத்தை விட்டு ஒரு ஆண்டு காலமாகவே பணத்திலே பச்சை வாழை அம்மாவது பிடித்தாவ
இப்பொழுது உன்னுடைய வேதங்கள் கேட்டு சாபத்தை பெறுவதில் பழக்கம் என்று சொல்லுவார்களே, அதே போல இன்று உன்னுடைய தெரியாத வேதங்கள் கேட்டு என்னை பிரிந்து ஓராட்டி இருந்து பச்சைவாழமாக அமர்ந்து வந்தால் இடமாக உனக்கு என உண்டு, இல்லை என்றால் இல்லை தெரிவிக்கின்றாயே. என்னை பச்சைவாழமாக அமர்ந்து ஓராடி தவம் புரிந்து உன் தவத்துக்கு இடம் நேராமல் இருந்தால் மறுமொழி என் இடமாக வந்து அமர்ந்து சொல்கின்றாயே. சரி, புதுசா கிடையாது. வேதங்கள் கேட்பது தாபத்தை கொடுப்பது, கேட்கக்கூடிய வழக்கு எனக்கு, கொடுக்கக்கூடிய பழக்கம் உனக்கு இருந்தாலும் சரி. இப்படியாகவே கர்மக்கல்லாகப்பட்டவர் தங்கள் மணியாக புதிய பார்வதி அம்மனுக்கு சாபத்தை கொடுத்து ஒரு மனத்திலே ஒரு பச்சை பந்தல் இட்டு அப்படியாப்பட்ட அம்மனாக சாபத்தை கொடுத்து விட்டார். அப்படியாப்பட்ட பச்சை கற்பாராகிறார்.